Hi, hello, this is Staff CA 360 from TAF IS Academy. நாம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல அட்லஸ் மேப்பிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி புதுசாக இந்த இனிஷியேட்டிவ் நம்ம தொடங்குகிறோம். அட்லஸ் மேப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா மேப் எப்போதுமே எல்லா இதோடையும் நம்ம தொடர்பு படுத்தி பார்க்குறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நாட் ஒன்லி இந்த ஜியாகிரஃபி நம்ம படிக்கிறோம் மேப்பிங் அப்படி கிடையாது. இப்போ நார்மலாக இப்போ கரண்ட் அஃபேர்ஸே பார்க்குறோம். நம்மளுக்கு நிறையா இந்தந்த கண்ட்ரியில் இது நடந்துச்சு, இந்த கண்ட்ரியில் இருந்த தலைவர்கள் இங்கே வந்தாங்க அப்படிலாம் சொல்லிட்டு நம்மளுக்கு நிறையா வரும். அப்படி இருக்கிறப்ப எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன். ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் நம்மளுக்கு ரொம்ப உள்ளே இருக்கிறது இன்டீரியராக தெரிய போகிறதில்ல. பட் நம்மளுக்கு நார்மலாக தெரியக்கூடிய சில கண்ட்ரிஸ் தெரியாமலோ இல்லை நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இருக்க ஏரியாஸ் தெரியாமலோ இல்லை தமிழ்நாடுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்கு அதுக்கப்புறம் அந்த மேப்பிங் ரிலேட்டடாக இருக்கிறது தெரியாமலோ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்லேயே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப நம்ம கொஞ்சம் இந்த மேப்பை தெரிஞ்சுக்கிறது மூலிமா இப்போ தமிழ்நாட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்ஸ் மேப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் மெயின் ஏரியாவாக இருக்கக்கூடியதை நோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா மேப்பில் ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்தியா மேப்லேயே நம்ம நிறையா படிச்சிருப்போம். ரிவர்ஸ் பார்த்துருப்போம், மவுண்டைன்ஸ் எங்கே இருக்குது பார்த்துருப்போம், எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த சாயில்ஸ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறையா படிச்சிருப்போம். இது எல்லாமே எக்ஸாம் பர்பஸ் முக்கியம். ஸோ நம்ம நார்மலான டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸை விட இப்போ யூபிஎஸ்சி அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 லெவலில் பார்க்குறப்ப கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எல்லாருமே ரூம்லலாம் மேப்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. அவங்க படிக்கிறத கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து தான் படிப்பாங்க. அதனால் எக்ஸாம் பர்பஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்கள் ஒரு இடத்துல ஒரு நாடையோ ஒரு டிஸ்ட்ரிக்கோ ஒரு இதோ பார்க்குறப்ப அது எங்கே இருக்குதுன்னு டக்குன்னு ஞாபகமாக இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த அட்லஸ் மேப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுசாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் தொடங்கியிருக்கோம். ஸோ நிலந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, சரி. இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வேர்ல்டு மேப்போடைய ஒரு அவுட்லைனாக இல்லை எத்தனை காண்டினென்ட்ஸ் இருக்குது, அப்புறம் எத்தனை ஓஷன் இருக்குது, அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது, அதில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் முதல்ல இன்றைக்கி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம அப்படியே வேர்ல்டில் வேறு என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம இந்தியா மேப்பை பார்க்குறது அடுத்தடுத்து. இப்போ ராவாக இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் மேப்ஸ் நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு இருக்கணும்ல, அது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணால் அது மூலிமா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கான அந்த ஃபஸ்ட்டு இது என்னென்னா வேர்ல்டு அவுட்லைன் மேப்பு. ஸோ நம்ம எல்லாருமே 12th வரைக்கும் ரொம்ப க்யூரியஸாக மேப் கண்டிப்பாக அந்த 10 மார்க்குக்காக உழைச்சி படிச்சிருப்போம். ஸோ இப்போ என்னென்னா இது 7 காண்டினென்ட்ஸை கவர் பண்ணது, 5 ஓஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? சரி, அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நார்த் அமெரிக்கா இங்கே இருக்குது, சவுத் அமெரிக்கா இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கா, யூரோப்பு, ஏஷியா, ஆஸ்திரேலியா, இங்கே அண்டார்டிகா. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய காண்டினென்ட்ஸ். ஓஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 5 ஓஷன் இருக்குது. அது பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷன் அங்கேருந்து ஆரம்பித்து இது ஒரு குளோபாக இருக்கிறதுனால இங்கே முடியுது பாருங்கள். இது நார்த் பசிபிக் ஓஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம்பித்தது, இங்கே சவுத் அமெரிக்கா கிட்ட சவுத் பசிபிக் ஓஷனாக இங்கே முடியும். ஓகேவா? அடுத்து அண்டார்டிகாவுக்கு மேலே இருக்கக்கூடியது சதர்ன் ஓஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அண்டார்டிகா ஓஷனாக இங்கே மேலே இந்த இடத்துல இருக்கும். அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா அமெரிக்கா இடையில் அட்லாண்டிக் ஓஷனாக சவுத் அட்லாண்டிக் ஓஷன் இருக்கும். இந்த இடத்துல நார்த் அமெரிக்கா யூரோப் இந்த இடையில நார்த் அட்லாண்டிக் ஓஷன் இருக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு ஆர்டிக் ஓஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது யூரோப்புக்கு மேலே சவுத் போலில் ஆர்டிக் ஓஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆஃப்ரிக்கா, ஏஷியா, ஆஸ்திரேலியா இவங்களுக்கெல்லாம் நடுவில் நம்ம இந்தியாவுக்கு கரெக்டாக கீழே இருக்கிறது தான் இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு மேலே இந்த சைடு இருக்கக்கூடியது நார்த் பசிபிக் ஓஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, இது எல்லாம் தான் 5 ஓஷன் அண்டு 7 காண்டினென்ட்ஸ். ஸோ இதில் ஸ்பெஷலாக என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 5 ஓஷன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போதுமே மேப்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம டைரக்ஷன்ஸ்க்கு போட்டுடணும்.
ஸோ என்னென்னா இது வந்து நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத்து. ஓகேவா? இப்போ இது எல்லாமே கீழே பார்த்தீங்கன்னா இது சவுத்தை நோக்கி இருக்கிறது எல்லாமே சவுத்து. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே நார்த்து. இந்த யூரோப்புக்கு மேலே போகிறது எல்லாமே நார்த்து அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இது வந்து எக்ஸாக்டாக இது சவுத் போல், இது வந்து நார்த் போல். ஸோ 90 டிகிரியில் நார்த்து, 90 டிகிரியில் சவுத். ஓகேவா? ஸோ இதில் தான் நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள் ட்ராபிக் ஆஃப் கேன்சர், நடுவில் வந்து ஈக்குவேட்டர் பாதியாக பிரிக்கக்கூடியது. இது நார்தர்ன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு வரப்போ இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் நம்ம இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? நார்தர்ன் ஹெமிஸ்பியர். ஓகேவா? சரி, இப்போ வந்து ஈக்குவேட்டர் 0 டிகிரி, இது ட்ராபிக் ஆஃப் கேன்சர் 23.5 டிகிரி நார்த்தில் இருக்குது. ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்து 23.5 டிகிரி சவுத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 66.5 டிகிரி சவுத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிஜிட் ஜோனுன்னு சொல்லக்கூடிய இந்த அண்டார்டிக் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஆர்டிக். ஸோ இது வந்து 66.5 டிகிரி நார்த்தில் இருக்குது. ஓகேவா? இது வந்து நார்த்து போல், இது சவுத்து போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? இது அண்டார்டிக், இது வந்து ஆர்டிக், இது வந்து நார்த்து போல், இது வந்து சவுத் போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லேட்டிடியூட்ஸாக கவர் பண்ணுறது. இதே லாங்கிடியூட்ஸாக கவர் பண்ணுறது தான் வந்து ப்ரைம் மெரிடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாங்கிடியூட்ஸ் எல்லாத்தையுமே என்ன குறிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து டைம் லைனை குறிக்குது. சரியா? அதே இந்த லேட்டிடியூட்ஸ் எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா வந்து கிளைமேட்ஸை குறிக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்மளுடைய உலக உருண்டை குளோப் அப்படிங்கிறது இந்த அமைப்பில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் தான் வந்துட்டு இங்கே தான் நம்ம இருக்கோம். நம்ம இந்தியா இருக்குது, சைனா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாமே வந்துட்டு, சைனா இந்த இடத்துல, நேபாள் எல்லாமே இந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த நார்த் அமெரிக்காவையும் சவுத் அமெரிக்காவையும் இணைக்கக்கூடிய இந்த இடம் தான் வந்துட்டு சென்ட்ரல் அமெரிக்கா. இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுத்துக்குமான இஸ்துமஸாக இருக்குது. இஸ்துமஸ்னால் என்னென்னா வந்துட்டு ஒரு 2 பிளாட் இருக்குது, அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற ஏரியாவை தான் நம்ம வந்துட்டு இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல தான் சென்ட்ரல் அமெரிக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு இப்போது ஈரோப் இங்கே இருக்குது. ஈரோப்பு இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பெரிய அளவில் வந்து கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருந்துச்சு, வார் நடக்குது, யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு வெஸ்ட் ஏஷியா. இப்போ நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மிடில் ஈஸ்ட்டு, வெஸ்ட் ஏஷியா. இப்போ வந்து இது வெஸ்ட்டில் இருக்கா டைரக்ஷன், இப்போ வந்து ஏஷியாவோட வெஸ்ட் சைடில் வெஸ்ட் ஏஷியா, மிடில் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ஏஷியான்னு இதை சொல்லுவாங்க. சரியா? இப்போ மிடில் ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட் ஏஷியாவுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, மிடில் ஈஸ்டில் ஈஜிப்ட் இருக்கும், அதே வெஸ்ட் ஏஷியாவில் ஈஜிப்ட் வந்து கவர் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரி ரிலேட்டட் தான் இப்போ வந்து ப்ராப்ளம் வந்துச்சு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் இந்த இடத்துல தான் இருக்குது, அதை வந்து மூடி வச்சதுனால தான் ஷிப்பிங்ஸ் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டது. அப்போ வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நம்மளுக்கு இப்போ மேப் தெரிஞ்சிச்சுன்னா எங்கே இருக்குன்னு லொக்கேட் பண்ணலாம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அப்போ கரெக்டாக வந்து வெஸ்ட் ஏஷியா சைடில் வந்து மிடில் ஈஸ்ட், அந்த கல்ஃபு, பெர்ஷியன் கல்ஃப் கண்ட்ரீஸு எல்லாமே வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்குது. இங்கே தான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை வந்து மூடி வச்சதுனால தான் நம்ம எந்த ஒரு கண்ட்ரியில் இருந்தும் இது வழியாக தான் வந்துட்டு இருந்தது. எல்லா விதமான ஷிப்பிங்கு, க்ரூட் ஆயிலு, எல்பிஜி எல்லாமே எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸு. ஸோ அந்த இடத்த இப்போ மூடினதுனால நிறையா வந்துட்டு பாதிக்கப்பட்டுச்சா ட்ரேடு. ஸோ அந்த இடம் எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பசிபிக் ஓஷன்லேயே இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடு அண்டு பசிபிக் ஓஷன் இங்கே வந்து முடிகிற இடம் வந்து சவுத் சைடு. ஓகேவா? சவுத் சைடு இந்த கவர் பண்ணுறது எல்லாமே வந்து சவுத் பசிபிக். சரியா? அண்டார்டிகா வந்துட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஐஸால் தான் நிறைஞ்சிருக்கும், ஃபுல்லாகவே ஐஸு. இது வந்து அன்இன்ஹாபிட்டட் ஏரியா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஐஸாக இருக்கும். வந்து நம்மளுக்கான அங்கே ஒரு சர்வைவல்
ஒரு சர்வை பண்ணுறதுக்கான ஒரு ஏரியாவாகவே இது இருக்காது. சரி, அதனால் இங்கே வந்து பெருசாக இருக்க மாட்டாங்க. ஒன்லி இந்த சயின்டிஸ்ட் வந்து சம்மர் சீசனில் ஒரு 5000 சயின்டிஸ்ட் கிட்ட தங்குவாங்களாம். அதுவும் வந்துட்டு வின்டர் சீசனில் வரப்போ 1000 குறைஞ்சிருமா. அவங்க வந்துட்டு அங்கே இருந்து இதை பார்ப்பாங்க. மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய மெயினாக இருக்கக்கூடிய இந்த போலார் பியர்ஸ், அந்த ஐஸ்பர்க்ஸில் இருக்கக்கூடியது, ஸோ அதுதான் அங்கே வந்து உயிர் வாழ்ந்தே தவிர ஹியூமன்ஸ் வந்துட்டு வெரி லெஸ். ஓகே, பிகாஸ் ஆஃப் மைனஸில் இருக்கும். நிறைய வந்து அங்கே கிளேசியர்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து ஃபுல்லாகவே ஐஸாக இருக்கக்கூடியது அந்த அண்டார்டிகா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அண்டார்டிகாவுக்கு மேலே தான் அந்த சதர்ன் ஓஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓஷன் இருக்குது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு அதுக்கும் மேலே தான் வந்து சவுத் அட்லாண்டிக் ஓஷன் இங்கே இருக்குது. ஓகே, சவுத் அமெரிக்காவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையில் சவுத் அட்லாண்டிக் ஓஷன் இருக்குது. சரியா? அதே வந்து இங்கே ஆஃப்ரிக்காவிலையும் ஈரோப்பில் இருந்தும் அமெரிக்காவை பிரிக்கிறது எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் வந்து நார்த் அட்லாண்டிக் ஓஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து ஈரோப்புக்கு மேலே வெரி ஸ்மால் அளவில் வந்து இந்த நார்த் போலில் வந்துட்டு இருக்கக்கூடியதான் வந்துட்டு அந்த ஆர்டிக் ஓஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இந்தியன் ஓஷன். நம்ம இந்தியா ஸ்ரீலங்கா அதுக்கெல்லாம் கீழே இருக்கக்கூடியதான் இந்த இந்தியன் ஓஷன். ஓஷன் அப்படிங்கிறது வந்து பெருங்கடலாக இருக்கக்கூடியது 5 தான். அந்த ஓஷன்லேருந்து தான் பிரிஞ்சு ஒவ்வொரு கண்ட்ரிக்கு பக்கத்தில், இப்போ நம்ம இந்தியாவுக்கே பக்கத்தில் வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து அரேபியன் சீ இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து அந்தந்த ஏரியாவுக்கு எடுத்த மாதிரி அங்கங்கே வந்து ஸ்பிட் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ வந்து நம்மளுக்கு கீழே இருக்கிறது என்னது? இந்தியன் ஓஷன் தான். சரி, நெக்ஸ்ட் வந்து பசிபிக் ஓஷன் தான். இட்ஸ் அ லார்ஜஸ்ட் ஓஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அங்கே தான் அந்த மெரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து அந்த பசிபிக் ஓஷன் தான் கவர் பண்ணுது அந்த ஏரியாவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் வேறு என்ன? 5 ஓஷன்ஸ் பார்த்தாச்சு, 7 காண்டினென்ட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இதை பற்றின டீட்டெயில் பார்க்கலாம். சரி, இப்போ வந்து இது வந்து யூரோப்பு, இந்த யூரோப்பையும் ஏஷியாவையும் சேர்ந்து தான் நம்ம யுரேஷியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இப்போ இதில் டீட்டெயிலாக என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெரி ஒரு லார்ஜஸ்ட் இருக்கக்கூடிய காண்டினென்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட்டாக இருக்கக்கூடியது ஏஷியா தான். ஓகேவா? ஏஷியா தான் இட்ஸ் அ லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இன் தி வேர்ல்டு. லார்ஜஸ்ட் காண்டினென்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏஷியா. ஓகேவா? ஏஷியா எதனால் லார்ஜஸ்ட் காண்டினென்ட்னா பாப்புலேஷனில் நம்ம தான் லீடிங்கில் இருக்கும். பாப்புலேஷனில் லீடிங்கில் யார் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்கன்னா நம்ம தான் வந்துட்டு 147 crores தாண்டி நம்ம தான் வந்து அந்த சொச்சமில் வந்துட்டு இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். சைனாவையும் வந்து சர்பாஸ் பண்ணிட்டு இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டு சைனா வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கும். அப்போ நம்ம எல்லாருமே வந்து ஏஷியா. அப்புறம் நம்மளை தாண்டி அப்புறம் மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவும் கண்ட்ரீஸும் இதில் கவர் ஆகுது. அப்போ வந்து இருக்கிறதுலையும் பெருசாக இருக்கக்கூடியதும் ஏஷியா தான். பாப்புலேஷன்லையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 58.7% வேர்ல்டு பாப்புலேஷனும் இந்த ஏஷியாவில் தான் மொத்தமாக வந்துட்டு கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? 58.7% ஆஃப் பாப்புலேஷன் கவர்ஸ் ஒன்லி இன் ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட், மவுண்ட் எவரெஸ்ட் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் அது இருக்கிறதும் இந்த ஏரியா தான். ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு லார்ஜஸ்ட் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஃப்ரிக்கா. செகண்ட் லார்ஜஸ்ட் வந்துட்டு ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன் இது செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னா இடம் அந்த சர்ஃபேஸ் பொறுத்தும் அது வந்து பெருசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நைல் இருக்குது. அண்டு ஹாட்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் டெசர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாரா. இந்தியாவில் இருக்கக்கூடியது தாரு. இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஹாட்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் டெசர்ட் வந்து சஹாரா
டெசர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். லாங்கஸ்ட் ரிவர் வந்து நைல், அது பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் தான் இருக்குது. அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கான்னு பார்க்குறோம். ஓகே, சரி நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து நார்த் அமெரிக்காவில் என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக இது பெருசாக இருக்கக்கூடிய காண்டினென்ட்டு. நார்த் அமெரிக்காவில் என்ன எப்படி பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யூரோப்லேருந்தும் ஆஃப்ரிக்காவிலேருந்தும் பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இடையில பிரிக்குது இந்த நார்த் அட்லாண்டிக் ஓஷன் தான் பிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ யூரோப்லேருந்தும் ஆஃப்ரிக்காலேருந்தும் நார்த் அட்லாண்டிக் ஓஷன் பிரிஞ்சு இங்கே நார்த் அமெரிக்கா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரு. நார்த் அமெரிக்காவில் தான் வந்துட்டு USA, கனடா, மெக்சிகோ இது எல்லாமே கவர் ஆகிறது நார்த் அமெரிக்காவில் தான் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட்டு சவுத் அமெரிக்காவில் தான் பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் and Andes mountain. ஓகேவா, இந்த லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அமேசான் காடுகள் நம்மளுக்கு தெரியும். அனகோண்டா படங்கள்லாம் பார்த்துருப்போம். அமேசான் காடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான் வந்து மிகப்பெரிய காடுகள். அங்கே தான் வந்துட்டு ரொம்ப டென்ஸும் அதிகம், ரொம்ப லார்ஜஸ்ட் இதுவும் அங்கே தான் இருக்குது. ரிவரும் லார்ஜஸ்ட் ரிவர் அங்கே தான், டீப்பஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிவர் அமேசான் அதுவும் அங்கே தான் இருக்குது. ஸோ ஆண்டஸ் மவுண்டைன் அங்கே தான் இருக்குது. ஸோ இது மூலயமா வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட்டை வந்துட்டு வச்சுருக்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா வந்து சவுத் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் யூரோப்பில் தான் வந்துட்டு ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஓகேவா, ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் வந்துட்டு யூரோப் தான் வந்து மொத்தமாக சேர்த்து யூரோப்பியன் யூனியனாலாம் வந்து இருந்து அதுக்கப்புறம் வந்து சில கண்ட்ரிஸ் வந்து பிரிஞ்சு இருக்கு, சோவியத் யூனியனாலாம் இருந்து. ஸோ ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ஸை வந்துட்டு கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு யூரோப்புக்கு மேலே தான் வந்துட்டு சின்ன அந்த ஷாலோவஸ்ட் ஓஷனாக வந்துட்டு ஆர்டிக் ஓஷன் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஏஷியாவோட பார்டர்ஸாகவும் இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து பக்கத்துலேயே வந்து கிரீன்லேண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ கிரீன்லேண்ட் is the largest reservoir of the crude oil இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ வந்து கிரீன்லேண்டு வெரி க்ரீனிஷாக இருக்கக்கூடிய லேண்டு இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பக்கத்தில் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெரி வெரி ஸ்மாலஸ்ட் காண்டினெண்ட்டாக இருக்கிறதாவே அது வந்து ஒரே கண்ட்ரியாகவும் இருக்குது. சரியா, ஒரு நாடாகவும் இருக்குது, ஒரு காண்டினெண்ட்டாகவும் இருக்குது. ஸ்மாலஸ்ட்டாக இருக்க ஒரே காண்டினெண்ட்டு, அது வந்து கண்ட்ரியாகவும் இருக்கக்கூடியது ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட்டு ஆஃப்ரிக்கா. ஸோ ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது முன்னாடி ஆஃப்ரிக்கா வந்து எல்லாமே வந்து சேர்ந்து அமெரிக்காவோட தான் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய லேண்ட் மாஸாக வந்து ஃபுல்லாகவே லேண்டாக எல்லாமே சேர்ந்து தான் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருந்தப்போ வந்துட்டு ஆஃப்ரிக்கா வந்துட்டு அமெரிக்காவோட, நார்த் அமெரிக்காவோட, சவுத் அமெரிக்காவோட எல்லாத்துலேயும் சேர்ந்து தான் ஆஃப்ரிக்கா இருந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஆஃப்ரிக்கா வந்து தனியாக வந்து பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ ஆஃப்ரிக்கா ஃப்ரம் அமெரிக்கா பிரிஞ்சு அது ஒரு நாடாக செயல்பட்டுருக்கு. ஓகேவா, சரி. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஓவராலாக பார்த்திங்கன்னா அதோட ஸ்பெஷாலிட்டிஸ். இப்போ வந்துட்டு பசிபிக் ஓஷனில் பார்த்திங்கன்னா வந்துட்டு மெயினாக வந்து மரியானா ட்ரென்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சதர்ன் ஓஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அண்டார்டிக் ஓஷன் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிக் ஓஷன் ரொம்ப ஷாலோவாக இருக்கக்கூடிய சின்ன ஓஷன். அதுக்கப்புறம் இந்தியன் ஓஷன் இங்கே இருக்குது.
அப்புறம் அட்லாண்டிக் ஓஷன் இதை வந்து பிரிக்குது. ஓகேவா? சரி, இதுதான் வந்துட்டு மொத்தமாக இதில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸாக என்னென்ன இந்த இதுக்கான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடியது. ஓகேவா? சரி, இப்போ இது இல்லாமல் வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பெரிய லேண்ட் மாஸாக இருந்துச்சு. ஓகேவா? நம்மளுடைய நம்மளுடைய இந்த எர்த் ஏரியாவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லேண்ட் மாஸாக பாஞ்சியான்னு இருந்துச்சு. அதே சுற்றி பக்கத்தில் வாட்டர் பாடியாக ஒரு சைடு வந்துட்டு லேண்ட் மாஸாக பாஞ்சியான்னு இருந்துச்சு, ஒரு சைடு வாட்டர் பாடியாக பேந்தலாசா அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாடியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த இதுதான் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டு தி கான்டினென்டல் ட்ரிஃப்ட்டு இந்த மாதிரிலாம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னவா மாறி இருக்கு அப்படின்னா ஒரு லாரேஷியா கோண்ட்வானா லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. இந்த லாரேஷியா கோண்ட்வானா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லாரேஷியா பார்த்தீங்கன்னா நார்தர்ன் சைடும், இது வந்து கோண்ட்வானா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சதர்ன் சைடும் பிரிஞ்சிருக்கு. ஓகேவா? பாஞ்சியா இருந்திருக்கு. பாஞ்சியா வந்து லேண்டு பெரிய லேண்ட் பாடியாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பாடியாக பேந்தலாசா இருந்திருக்கு. பேந்தலாசாலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஞ்சியாவும் பேந்தலாசாவும் இருந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் மாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா லாரேஷியா கோண்ட்வானா அப்படின்னு சொல்லிட்டு நார்தனாவும் சதனாவும் வந்துட்டு பிரிஞ்சிருக்கு. அந்த நார்தனும் சதனும் பிரிந்ததில் இருந்து தான் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் நவுந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்டினென்டல் ட்ரிஃப்டெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து ஸ்ப்ளிட் அப் ஆகி 7 கான்டினென்ட்ஸ் அப்புறம் 5 ஓஷன்ஸாக பிரிஞ்சிருக்கு. அதில் தான் நம்ம அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் அப் பண்ணி நம்மளுக்கான அந்த கண்ட்ரீஸை நம்ம தேவைக்கு ஏற்ப வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் அவுட்லைனை. ஸோ இப்போ அவுட்லைனை நம்ம நோட் பண்ணியிருப்போம், அதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்துருப்போம். ஓகேவா? சரி, அண்டு இதுலேயும் வந்துட்டு நம்மளுடைய லாங்கிடியூட் லேட்டிடியூட்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கவர் பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அண்டு எது எந்தெந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம நோட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இன்றைக்கான மெயினாக நம்ம பார்த்தது வந்து வேர்ல்டோடைய அவுட்லைன் அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக வேறு வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.